பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கான எபிசோடில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தங்கமயிலோட உண்மையான முகம் வீட்டில் தெரிய போகுது. அவங்க டிகிரிலாம் படிக்கலை, வீட்டில் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற உண்மை தெரிய போகுது. சரவணன் இதை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறாங்க. பாண்டியன் சரவணை திட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக ரூம்குள்ளே தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வெளியே வர உங்கள் சண்டை போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. சரவணன், போதும் நிறுத்துங்கப்பா, இதுக்கு எல்லாமே காரணம் தங்கமயில் தான். அவளை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு திட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியனும், அப்படி என்னடா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கமயில் உடனே, இல்லை மாமா, வேணாம் மாமா, நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டாங்க, நாங்கள் எங்கள் ரூம்குள்ளேயே பேசிக்கிறோம், வாங்க மாமா வாங்க மாமான்னு சொல்லிட்டு சரவணனை கூப்பிட்றாங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இவ காலேஜ்லாம் படிக்கலை, 12th தான் படிச்சிருக்கா, போய் சொல்லி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோமதி திடீர்னு ஷாக்கில் மயங்கி விழுந்துடுறாங்க. கோமதியை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. சரவணன், இதுக்கே நீங்கள் மயங்கி விழுந்துட்டா எப்படிம்மா, இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவ என்னோட 2 வயசு பெரியவ, நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க சின்ன பொண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சரவணன் மேலே பொய்ப்பழி போட்ட தங்கமயிலும் இப்போ மாட்டிக்கிறாங்க. எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இனி தங்கமயிலோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல.